ஆஸ்திரேலியால இருக்காரு சிவகார்த்திகேயன். இந்த மாச கடைசியில தான் அவரு சென்னை திரும்புறாரு. நடுவுல இவரோட கால்ஷீட்டுக்காக கோடம்பாக்கத்துல நடக்கிற குத்துவெட்டு கதை எல்லாமே உலகமே தெரிஞ்சதுதான். குறிப்பிட்ட மூவர்ல ஞானவேல் ராஜா போக மத்த 2 பேர்கிட்டையும் நான் கை நீட்டி முன்னாடி பணம் வாங்கல அப்படின்னு திட்டவட்டமா தெரிவிச்சிட்டாரு சிவா. எஸ்கேவுக்கு ஆதரவா ஒரு கூட்டமும் மேற்படி தயாரிப்பாளர்களுக்கு ஆதரவா வேறொரு கூட்டமும் இயங்கிட்டு வர ரெமோ படத்தோட விநியோகஸ்தர்கள்ல ஒருவரான திருப்பூர் சுப்பிரமணியம் போட்ட சேம் சைட் கோல் சிவகார்த்திகேயனை அதிர்ச்சிக்கு ஆளாக்கி இருக்கு. சிவாவை வளர்த்து விட்ட எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மதன் மற்றும் முன்தொகை கொடுத்த வேந்தர் மூவிஸ் மதன், ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் 3 பேருக்குமே கால்ஷீட் கொடுக்கறது தான் சரி அப்படின்னு நேரடியாவே பேட்டி கொடுத்திருந்தாரு. திடீர்னு அவரு நாக்கு மாறினது ஏன்? இல்ல அவர் சொல்றது சரிதானா அப்படின்றதெல்லாம் இனிமே விவாதிக்க வேண்டிய தனி புலனாய்வு எபிசோட். இந்த விவகாரத்தை பத்தி பேசின அவரு அப்படியே போற போக்குல விஷாலையும் போட்டு உருட்டி தள்ளியதுதான் ஆஹா ஓஹோ. இது ஒரு கட்ட பஞ்சாயத்து, இதுல நான் தலையிட விரும்பல அப்படின்னு விஷால் சொன்னார்ல, அதுக்கு பதில் அளிக்கிற வகையில கட்ட பஞ்சாயத்து நடக்கிறது அப்படின்னா அது மூலமாவே உங்க மதகத ராஜாவையும் விஜய் சேதுபதியோட இடம்பொருள் ஏவலையும் ரிலீஸ் செஞ்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லியிருந்தாரு திருப்பூர் சுப்பிரமணியன். நாரதர் கலகம், அதுலதான் ஊர்லுது இந்த உலகமும்.